விரும்புகிறேன். ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவன். தமிழில் வாசிக்கிறேன். தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பித்தார். இதே வசனம், அந்த வசனம் முடியும் போது இப்படித்தான் முடிகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனம் இப்படித்தான் முடிகிறது. பின்பு அவரை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு. இங்கேயும் ஆரம்பிக்கும் போதும் ஊழியனை வைத்து ஆரம்பிக்கிறார், முடிக்கும் போதும் ஊழியனை வைத்து முடிக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். When he starts with servants. When he ends with servant. ஒரு ஊழியனோடு கூட வெளிப்படுத்தல் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஊழியனை கொண்டு தான் வெளிப்படுத்தல் முடிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனுக்கு சொந்தமானவன். ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ் a man of revelation. இரண்டாவது, இஸ் a man of possession. அங்கே சொல்லுகிறார் தம்முடைய ஊழியன். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மை சர்வன். ஒரு ஊழியன் அவருக்கு சொந்தமானவன். அன்பானவர்களே, நாம் ஒரு பழைய பாடலை பாடுகிறோம், நீ உனக்கு சொந்தமல்லவே. அப்படியானால் நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். திருமறை அடிக்கடி சொல்கிறது, தமக்கு புகழ்ச்சியாக தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே முன்குறித்தார். ஒரு ஊழியன் யார்? இஸ் காட்ஸ் பொசஷன். நீங்களும் நானும் அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து. இதைத்தான் மல்கியாவில் படிக்கிறோம், அவர்கள் என் சம்பத்தா இருப்பார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம். யூ ஆர் காட்ஸ் பொசஷன். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு பரலோக தேவனுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். தமிழ் வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஊழியன். ஆங்கில வேதத்தில் மை சர்வன். அன்பானவர்களே, அப்படியானால் அதாவது இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சிருஷ்டிப்பிலே அவருக்கு சொந்தம், அழைப்பிலே அவருக்கு சொந்தம், ஆவியிலே அவருக்கு சொந்தம், இந்த பூமியிலே நீங்கள் அவருக்கு சொந்தம். யூ ஆர் இஸ் பொசஷன் இன் கிரியேஷன். சிருஷ்டிப்பிலே நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். யூ ஆர் காட்ஸ் சாய்ஸ், யூ ஆர் காட்ஸ் பொசஷன் இன் இ சாய்ஸ். அப்படி தெரிந்து கொள்ளுதலே நீங்கள் அவருக்கு சொந்தம். அப்படி அழைப்பிலே நீங்கள் அவருக்கு சொந்தம். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அன்பார்களே, காரணம் என்னவென்றால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், நான் எனக்கு சொந்தம் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நான் விலை கொடுக்காத எதுவுமே எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது. இன்றைய இந்த கிறிஸ்தவ உலகத்தில் யாரோ பாடல் எழுதி யாரோ பாடுகிற மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், என் பாடல், என் செய்தி, என்னுடைய பிரசங்கம். இல்லை அன்பானுடைய, யாரோ பாடினார்கள், ஆனால் பாடினவர் மறந்து போனார். இவர் சொல்லுகிறார் என் பாடல். நான் சொல்ல விரும்புகிற ஒன்று கருத்து என்னவென்றால், நீங்கள் கிரயம் செலுத்தாத, நீங்கள் பாடுபடாத, நீங்கள் உங்களால் அதாவது கிரயம் செலுத்தி பெற முடியாத